வணக்கம். தமிழ் சினிமாவில் பியூராக ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானரில் படம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். எல்லா மசாலாக்களும் கறந்த ஒரு ரொமான்டிக் காமெடி தான் மோஸ்ட்லி வரும். ரொமான்டிக் காமெடிங்கிற மாதிரி பியூராக வந்த படங்கள் ஒரு சிலர் தான். அதில் ஒரு முக்கியமான படம் கண்ணால் முதல், என்னுடைய ஃபேவரட்டான படமும் கூட. அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி என்னடான்னு அதே டேரக்டர் பிரியா ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை நான் இன்னும் வரைக்கும் பார்க்கல. ஸோ அந்த படமும் ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட்ஸில் தான் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு திரும்ப அவங்க பொண்ணொன்று கண்டின்ட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸில் சில சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணார். ஜியோ ஸ்டுடியோஸ் டேக் ஓவர் பண்ணாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, டேரெக்டாக டெலிவிஷன் ப்ரீமியர் கலர்ஸில் நாங்கள் இந்த படத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போகிறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா படத்தோட டேரக்டர், படத்தில் நடித்த ஹீரோயின் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஸோ வசந்த் ரவி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ட்வீட்லாம் போட்டார். இப்படி தான் கார்பரேட்ஸ்லாம் நடத்துகிறாங்க எங்களை மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடச்சிருக்கோம், அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்லணும் இல்லையா, டேரெக்டாக ஒரு கம்யூனிகேஷன் வரணும். நாங்களாம் பார்த்து இந்த ட்விட்டரை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னமோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போல இருக்குது. இந்த டெலிவிஷன் ப்ரீமியரை கேன்சல் பண்ணிவிட்டு ஓடிடி ப்ரீமியராக அந்த படத்தை ஜியோ சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் ஃப்ரீ ஸ்ட்ரீமிங் தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மாரல் டயலமாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு படத்தை விமர்சனம் பண்ணால் நான் என்ன லாஜிக் சொல்லுவோம், நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான் ஒரு கன்சியூமர், நான் இந்த ப்ராடக்ட்டை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஆனால் என்ன, இந்த படம் ஃப்ரீயாக நம்ம வீடை தேடியே வருது. இது நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை எந்த காசும் பே பண்ண தேவையில்லை. ஜியோ சினிமா ஆப் இருந்தாலே போதும். அந்த ஆப்பும் ஃப்ரீ தான். அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீ டு ஆல்ற மாதிரி இருக்கும்போது ஃப்ரீயாக ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பழைய கோட் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இஃப் சம்திங் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் த ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ நம்ம தான் ப்ராடக்ட். நம்மளே பணைய வச்சு இந்த படத்தை பார்த்துருக்கோம்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த தெளிவு பிறந்ததுக்கப்புறம் தான் கேமரா முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த தெளிவு பிறந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொன் ஒன்று கண்டேன். அசோக் செல்வன், வசந்த் ரவி ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் காலத்துலேருந்தே ஆகாது. பயங்கரமாக சண்டை போட்டே இருப்பாங்க. அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி எங்கே போனாலும் ஒரே மோதல் தான். ஸோ இப்போ அவர் கும்பகோணத்தில் இருக்கார், இவர் சென்னையில் இருக்கார். இவங்க வளர்ந்து இவ்வளோ வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் கூட அந்த இனிமீடியை ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்கூல் ரீயூனியனில் திரும்ப ரெண்டு பேரும் வேண்டா வெறுப்பாக மீட் பண்ணுறாங்க. ஆனால் வசந்த் ரவியோடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் அசோக் செல்வன் மனசு மாறாரு. ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ வசந்த் ரவி சென்னைக்கு வராரு. சோஷியல் லைஃப்பில் எப்படி தன்னை கேரி பண்ணிக்கிறது, எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசணும்னு வசந்த் ரவிக்கு அசோக் செல்வன் ட்ரைனிங்லாம் கொடுத்து பயங்கரமாக ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. வசந்த் ரவிக்கு அவருடைய நெய்பரான ஐஸ்வர்யா லட்சுமியை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த லவ்வை டெவலப் பண்ணுறதுக்கு அசோக் செல்வன் கிட்ட ஐடியாவும் கேட்குறாரு. ஆனால் அசோக் செல்வனுக்கு ஐஸ்வர்யா லட்சுமியை நேராக பார்த்த உடனே ஷாக் வருது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கசப்பான கடந்த காலம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கசப்பான கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, அதனால இவங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை என்ன மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு, இவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஆச்சுங்கிறது தான் பொன் ஒன்று கண்டேன். கூலான டாக்டர் ரோலில் அசோக் செல்வன், ஸ்மார்ட்டான சென்சிபிளான ஷெஃப் கேரக்டரில் ஐஸ்வர்யா லட்சுமி ரெண்டு பேருமே டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஐஸ்வர்யா லட்சுமி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்கிற இடங்களில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் வசந்த் ரவி ரொம்ப அனிமேட்டடாக கார்ட்டூனிஷாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவர் ஆக்வர்டா எமோட் பண்ணுற விதம் ஆக்ஷன் படங்களில் ஓகே, ஆனால் இந்த படத்துலையும் ரொமான்ஸாக சாஃப்டான ஃபீலிங்ஸ் பேசுகிற படங்களையும் அவர் அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸை ஏன் கொடுத்துருக்காருங்கிறது தெரியல. மேபி அந்த கேரக்டர் கொஞ்சம் ஆட் ஆனது இனிஷியலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் அந்த மாதிரி நடிக்க வச்சிருக்கலாம். ஆனால் படம் ஃபுல்லாக அவர் அதே மாதிரி தான் நடிக்கிறாருங்கிறது அந்த ஆடிட்டி அவருக்கும் செட் ஆகலை, நம்மளுக்கும் செட் ஆகலை. சப்போர்ட்டிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தீபா சங்கர் கொஞ்சம் பெட்டரான ரோலில் காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. அந்த ரோல் இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக டெவலப் பண்ணி ஏதாவது காமெடிலாம் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் மினிமலான வசனங்களோட வயசான அந்த டிமென்ஷியா வந்த கேரக்டரில் ஃபிகரேட்டிவ்லி அண்ட் லிட்டரலி சச்சு அப்படியே உட்காராங்க. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி உள்ளிட்ட விஷயங்கள் படத்துக்கு தேவையான லெவலில் டீசெண்டாகவே இருக்குது. யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே அவருடைய கரண்ட் ஃபார்ம் என்னங்கிறத நம்மளுக்கு திரும்ப ரீஇஷ்யூர் பண்ணியிருக்கு. செகண்ட் ஹாஃபில் சுந்தரிங்கிற ஒரு பாட்டு வருது, அது கொஞ்சம் கேட்க நல்லா இருந்தது. ஆனால் ஒரு மாண்டேஜுக்கு ஃபுல்லாக எங்கெங்கோ செல்லும் அந்த பழைய இளையராஜா பாட்டை எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அந்த படம் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணாங்கிறதான் புரியல. மேபி மாடர்ன் லவ்ல தியாகராஜன் குமாராஜோட எபிசோட் பார்த்துருவாங்க போல இருக்கு. கண்டனால் முதல் மாதிரியே ரெண்டு ஹீரோஸ் ஒரு ஹீரோயின் இவங்களுக்குள்ள முக்கோண காதல் கதை மாதிரி டெவலப் ஆகிற சுச்சுவேஷன் ஒரு களத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க இயக்குனர் பிரியா. செட்டிங்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இனிஷியலி அசோக் செல்வனுடைய லைஃப், அவருடைய மூணு அக்காக்கள், அவருக்கும் அவங்களுக்குமான கான்வர்சேஷன்ஸ்லாம் லைவ்லியாகவே இருக்குது. வசந்த் ரவியோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவருடைய டிமென்ஷியா இருக்கிற அம்மா, வீட்டில் ஹெல்ப்பராக இருக்கிற தீபா சங்கர் கேரக்டர், அவங்க இவரை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறதுன்னு இதுவும் கொஞ்சம் இயல்பாகவே இருக்குது. தென் கெரியர் ஓரியன்டாக தெரிகிற ஐஸ்வர்யா லட்சுமியோட கேரக்டர், மணிரத்னம் படங்களில் வர மாதிரியான அவங்களுடைய ஃபேமிலி, ஒரு ட்ராஜடியை அந்த ஃபேமிலி டீல் பண்ணுற விதம், இந்த விஷயம் நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த செட்டிங்கிறது இந்த படம் எவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்க முடியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க முடியுங்கிற பொட்டன்ஷியலாக தான் காமிதே தவிர படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறதான் பிரச்சனை. இந்த கேரக்டர்ஸை அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணிட்டு அதை வச்சு இவங்க சொல்லியிருக்கிற கதை, எழுதியிருக்கிற காட்சிகள், வசனங்கள், கான்ஃப்ளிக்ட் உருவாகிற விதம் எல்லாமே ரொம்ப டேட்டடாக ப்ரிடிக்டபிளாக தான் போகுது.
டு ஸ்டார்ட் வித் ரெண்டு ஹீரோஸ் நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனைங்கிறதே நம்மளுக்கு கன்வின்சிங்காக இல்லை. அதாவது ஸ்கூல் காலத்தில் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சா, அந்த சப்ப மேட்டரை வச்சு இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கிரட்ஜை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால ஒத்துக்க முடியல. சரி, ஏன் நடுவில் வந்து திடீர்னு டக்குனு இவங்க ஏதோ +1 +2 படிக்கிற டைமில் சண்டை போடுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கட் வந்துட்டு போகுது. அது என்னன்னு நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு டெம்ப்ளேட்குள்ளேயே தான் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ஸோ எந்த கேரக்டரோடையுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே முடியல. ஐஸ்வர்யா லட்சுமியை அசோக் செல்வன் ஏன் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு? 2 ஹீரோ கேரக்டர்ஸுமே வெவ்வேறு விதங்களில் நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக தெரியும் போது ஹீரோயின் மட்டும் ஆஹா 2 பேரும் பெர்ஃபெக்டாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது, ஏன் அவங்க குழப்பமா இருக்காங்க? அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சச்சு கேரக்டரோட இல்னஸை வச்சு ஏதோ டிவைட் பண்ணிடுறாங்க, இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த கதையோட உண்மையான கான்ஃபிளிக்ட் தான் என்னன்னு நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கு. 90ஸ்ல வந்த படங்கள்ல 2 ஹீரோஸ் ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 2 ஹீரோஸோடையுமே அந்த ஹீரோயின் டிவைட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தே தீரும். அதுவும் எப்படி வரும்னா, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ நெருக்கமா இருக்கிற மாதிரி அவர் இமேஜின் பண்ணுவார். ஸோ அவர் இமேஜினேஷன்ல இவங்க டிவைட் பண்ணுவாங்க அண்ட் வைஸ் வெர்சா இல்லையா? ஸோ 90ஸ்ல தான் அப்படி இல்லை, 2024 ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த சினிமாலையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இயக்குனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோப்னு மட்டும் இல்ல, இன்னும் பல 90s ராம்காம் காமெடி சினிமாக்கள் ட்ரோப்ஸை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு நாஸ்டால்ஜிக் ட்ரிப்புக்கு நம்மளை கூட்டு போறாங்க. ஆனா அந்த ட்ரிப் நம்மளுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லை. கடைசியில் திடீர்னு அமிர்தா ஸ்ரீனிவாசன் கேரக்டர் வேற கொண்டு வந்தாங்களா, அவங்களோட ரெபுடேஷனை வச்சு யோசிக்கும் போது ஆஹா சேம் செக்ஸ் லவ் ஸ்டோரின்னு ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போறாங்கன்னா பயந்துட்டேன். மொத்தத்தில் இந்த பொன் ஒன்று கண்டேன் கண்டனால் முதல் மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கிற ஒரு படம். அந்த படம் மாதிரி இந்த படத்துல சிமிலர் எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா அந்த மேஜிக் மட்டும் இல்லை. ஒரு சுமாரான ராம்காம் படமா வந்திருக்கு. இந்த படம் ஜியோ சினிமா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஏன்னா தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி உட்காந்து மோசமான படங்களை பார்த்து மொக்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வீட்டில் ஃப்ரீயா வர இந்த படத்தை சும்மா ஓட்டியாவது டைம் பாஸுக்கு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க.